சோட்டு தன் அம்மாவுடன் அப்பாவுடனும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு குட்டி தம்பி பிறக்கப் போகிறான் என்கிற சந்தோஷம் குடும்பமாய் சாப்பிட்டுவிட்டு சோட்டு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். மழை பெய்து தொடங்கியது. மின்னல் வெட்டி வீட்டுக்கு அருகில் இருந்த மரத்தின் மேல் விழுந்தது. அது தீப்பிடித்து எரிந்து சோட்டுவின் வீட்டின் மேல் விழுந்து வீடு முழுவதும் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. சோற்றுவின் அம்மாவும் அப்பாவும் வீட்டை விட்டு வெளியே ஓடினார். சோட்டு திடீரென விழித்து அலறினான். சோட்டுவின் அப்பா அவன் குரலை கேட்டு அவனை காப்பாற்ற எரிந்து கொண்டிருந்த வீட்டிற்குள் ஓடினார். உள்ளே சென்று சோட்டுவை தூக்கிக் கொண்டு வெளியே ஓடி வந்தார். தீ அதிகமாக பரவியது. சோட்டுவின் அப்பா சோட்டுவை மட்டும் வெளியே தூக்கி எறிந்தார். சோட்டு வெளியே வந்து விழுந்தான். சோட்டுவின் அப்பா தீயில் கருகி இறந்து போனார். அழுதபடியே அந்த இடத்தை விட்டு ஓடி போனார்கள். சோட்டுவின் அம்மா சோட்டுவை தூக்கிக் கொண்டு தண்ணீரில் குதித்தாள். இருவரும் காடு மேடு என்று அலைந்து களைத்து போனார்கள். இருள் அவர்களை சூழ்ந்து கொண்டது போல உணர்ந்தார்கள். சோட்டுவின் அம்மாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டது. அழகான தம்பி பிறந்தது. அவன் தாய் பிரசவத்தில் இறந்து போனாள். சோட்டு மிகவும் அழுதான். தன் தம்பியை தூக்கிக் கொண்டு அம்மாவை அடக்கம் செய்துவிட்டு கல்லறையில் அம்மா என்று எழுதி கண்ணீரால் அதை நனைத்தான். மழை பெய்ய துவங்கியிருந்தது. சோட்டு தன்னுடைய தம்பியை தூக்கிக் கொண்டு ஒரு வாழை இலைக்கடியில் அமர்ந்து மழை நின்றதும் தன் தம்பியை தூக்கிக் கொண்டு அப்பூம்மா கொண்டு ஓடினான். தன் தம்பியை தூக்கிக் கொண்டு வெகு தூரம் நடந்தே சென்றான். தன் தம்பிக்கு பீம் என்று பெயர் வைத்தான்.